இந்த சாம்பர் தாங்க நாய் கச்சிச்சு என் ஆட்டுக்குட்டியை. இந்த சாம்பர் நாய் கஷ்டம் தான் காசே தர மாட்டுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எனக்கு நியாயம் தீர்ப்பு சொல்லுங்கள். ஒரு 5000 கொடுங்கன்னா கொடுக்க மாட்டுறாங்க. குட்டி 7 மாதம் கஷ்டப்பட்டு நான் வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். நான் குட்டி பாவமாகுது. ஒரு இந்த இடத்துல கஷ்டிக்குது நாய். வயிறாக ஏறுது எனக்கு. கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்துறேன், வயிறு ஏறுதுங்க. ரோட்டில் நாய் கடிக்கிறதுல நான் என்ன பண்ண முடியும்? ரோட்டில் இல்லை சார், ரோட்டில் இருந்தால் நான் இது பண்ண மாட்டேன் சார். ரோட்டில் இருக்கிற நாய் கடிச்சதில் நான் மொத்தத்துக்கு நாய் கடிக்கிறதுல நாயை மேலே சார் நீங்கள் பண்ணுறது இதை. இங்கே சாம்பர் நாய் நீங்கள் சாம்பர்லாம் அரிசி நீங்கள் தானே வாங்கி தரீங்க. எந்த நாயும் கிடையாது. அந்த அரிசி நீங்கள் தான் வச்சு வச்சு அரிசிலாம் ரோட்டில் பண்ண நாய் கட்சா நான் கேட்க மாட்டேன் சார். ஒரு மனசாச்சே பேசுங்க சார். நான் உங்க மேலே பழி பண்ணுங்க. எனக்கு ஆசையாக சொல்லுங்க. அரிசி நான் வாங்கி கொடுக்குறது கிடையாது. இங்கே சாம்பர்ல இருக்கிற நாய் கடிக்கிறதா நான் வந்து கேட்கறேன் சார். ஒரு 5000 நஷ்டம் இருக்கு கொடுங்க எனக்கு. சாம்பர் நாயெல்லாம் எதுவும் கடிக்கல. இது வளர்த்தத பாருங்க 9000 10,000 கடை குட்டியது. வயிறு எடுத்து சார் எனக்கு. இது வயிற்றுல பாவம் சார். இது கிளம்பா சும்மா பேசாத. ஊரப்பட்ட நாய் வந்தாங்க. ரோட்ல இருக்கிற நாய் கடிச்சதுல என்ன கேக்குறா? இங்க என்ன ரோட்ல இல்ல சார். இங்க செவுளி நாய் கருப்புல சார். இங்க வேலை செய்யறாங்க பாருங்க. இங்க வேலை செய்யறவங்க மடிக்கி விட்டு தட்டி விட்டாரு அவரு. சாம்பர்ல எதுவும் நடக்கல. எல்லாம் நடந்ததெல்லாம் வெளிதான், கேட்டுக்கு வெளியா. உங்க கேமரால பாருங்களேன். ஒண்ணா பாத்துட்டேன் நான் கேமரா. நீ கிளம்பு. ஒரு நாயம் நீதியே இல்ல சார். அநியாயமா சார். ரோட் நாய் கச்சா நாயா சார் உங்க மேல பழி போட பாருங்க. ரோட்ல இருந்ததெல்லாம் தூக்கி வந்து 5000 கூட நான் கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறேன். கிளம்பா நீ முதல்ல ஆடு. ரோட்ல இல்ல சார். எங்க ஆடு அம்மா இங்க உங்க கேட் ஆன சார். எங்க நாயெல்லாம் உங்க கேட் என்ட்ரன்ஸ் இல்ல சார். என்னெல்லாம் ஒரு இடம் கொடுக்க முடியாது. கிளம்பு நீ கிளம்பு. ஆட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் என்ன சாம்பர் நாயா இது? எங்க ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் இங்க வந்து பொறுக்கி நிக்குது. அதெல்லாம் யார் பொறுப்பா? இது இல்ல சார். செவுளி நாய் ஒரு கருப்பு நாய் தான் சார். எங்க கிட்ட எந்த நாயும் கிடையாது. எங்க நாயெல்லாம் செத்து போச்சு. ஊர்ல இருக்கிற நாய் தான் சுத்துதுங்க. ஊர்ல இருக்கிற நாய் தான் சுத்திக்கிறீங்க. மொத்தம் 12 குட்டி நாய் வெளி நாய்கள வந்து கட்டி போட்டு செத்து எடுத்து கிளம்பு நீ. ஊருப்பட்ட நாய் என்ன நாயை தத்துற மாதிரி தத்துறீங்களே. வயிறு எரிது சார் எனக்கு. நாங்க ஒண்ணு ரோட் நாய் கச்சா நாயா வந்து உங்களால சொல்ல பாரு. இங்க வளர்க்குற நாய் சார். எல்லாம் கேட்டேன். காலைல எல்லாம் கேட்டுக்கு வெளியே நடந்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அப்ப நாய் வண்டி வர வச்சு நாங்க புடிச்சு போயிட்டோம். நாயெல்லாம் புடிச்சுன்னு போ மொத்தத்தையும் புடிச்சுன்னு போ. நான் வந்து உங்களை ஏமாத்தி காசு வாங்கணும் எனக்கு ஆசையா சொல்லுங்க. வயிறு எரிது சார். நாங்க வெயில கஷ்டப்பட்டு மேய்க்கிறேன். நீ புடிச்சுன்னு போமா. எனக்கு நான் ஒன்றும் நோட் அடிக்கல. எங்க 5000 10,000 கொடுது. நீ புடிச்சுன்னு நோட் அடிக்கல. நான் உங்களை ஏமாத்திட்டு வரேன் சார். எங்க நஷ்டம் இந்த சாம்பர் நாய் தான் சார். நான் கச்சிதேன் கிடையாது. இதோ இங்க வேலை செய்யறவங்கள ஒத்துறாங்க. யாரும் கூட்டினா கருப்பா வெத்தலை பார்க்க போறாங்க. கூட்டினா போ. அவன் காது விட்டு போகுது. கூட்டினா போமா. யாரவன் எங்க வானர் வந்தா அவர் பேபிள் அவங்க சொல்ல மாட்டாங்க. கூட்டினா நான் கேட்கறேன். யாரவங்க கருப்பாக்குறவன்? யார் கருப்பாக்குறது? எல்லாம் தான் கருப்பா. அவர் மாடிக்கு தட்டி விட்டாரு. அப்புறமா நான் இப்ப ரோட்ல கட்சிந்தா தொடர்ந்து செய்வாங்க. ரோட்ல இல்ல சார். இந்த கேட் பக்கத்துல சார். எல்லாம் எங்க சாம்பருக்குள்ள கேட். சத்தியமா இந்த கேட் பக்கத்துல. கிளம்பு. ஆனா உங்க கேமரால இருக்க நீங்க இது பண்ணிக்கிறீங்க. கிளம்பு. எந்த சத்தியமா தேவையில்ல. கிளம்பு. ஒரு நியாய நீதி அநியாயமாகுது இங்க எல்லாமே. இங்க நாயா இங்க வந்து கேட்க பாரு. சொல்லுங்க பாக்கலாம். நியாயம் தெரியாதால தான் நீ கிளம்பு. வாயிலாச்சு பாவம் சார் இதெல்லாம். பரவாயில்ல கிளம்பு. நேத்த கிளம்பிங்க. இதோ நான் போய் இதோ இங்கே தாங்கிறேன். நான் போய் கூட்டினாரு இருங்க. யாருன்னு சொன்னீங்களே நீங்கள் ஓனர் வண்டிங்க வேலை செய்கிற பேபிடாங்க வந்து சொல்கிறது கூட. இதை போய் கேட்குறேன் நான். வயிறு எரிதுங்க இங்கே. இங்கே சாம்பர் நாய் கச்சதுக்கே இதை தரமாட்டேன்றாங்க. இங்கே வயிறு எரிது எனக்கு. வயிறு எரிது எனக்கு. வெயிலில் நான் கஷ்டப்பட்டு நான் ஆடு மேய்ச்சி எனக்கு 5000 கொடுக்க மாட்டாங்க. வயிறு எரிது எனக்கு. நியாயமா நீதி பாருங்க. சாப்பிடல மனாவரே ஆடை வளர்க்குறாங்க. இங்கே நாயை வளர்த்து நாயை ஆடு குட்டி கச்சிச்சு ஆடை. 8 வருஷம் நான் மேய்ச்சி என் வயிறு எரிது எனக்கு. ரோட்டு நாயின்றாங்க. சாப்பிட்ற நாய் தான். சத்தியமாக கடவுள் தான் கூலி கொடுக்கணும். எஜோர சூரிய கடவுள் தான் கூலி கொடுக்க. என் வயிறு எரிது எனக்கு. தூக்கிட்டு ஆட்டோ இது பண்ணாரு. எனக்கு எங்க போச்சுங்க இந்த ஆட்டை? நான் கேட்கறது பல்ஸ். நீ வியாபாரத்தை இங்கேதான் சார். இங்க கேட்டு பக்கத்துல தான் சார். ஏமா கத்தாதம்மா. எனக்கு செவிடு கிடையாது. ஏன் கத்தினுக்கிற நீ? வயிறு எரிது சார் எனக்கு. அதான் கேட்டுக்கிறேன்ல. கேட்டுக்கு வெளியே மாமா. உள்ள கிடையாது. எங்க சாம்பர் கேட்டு பக்கத்துல சார். கேட்டுக்கு வெளியே அனுப்பும்போது எனக்கு அது சம்மந்தம் கிடையாது. கேமரா இருந்திருக்கோம். நீங்க மறைச்சிட்டு இருப்பீங்க. கேட்டு பக்கத்துல சார். எவனா பாக்கிறதுக்கு இதோ கேட் இங்க இருக்குல பக்கத்துல சார். கேட்டுக்கு வெளியே எல்லாம் பொறுப்பாம கிளம்பு. கேட் இங்க தான். கேட் பக்கத்துல தானப்பா. தூக்கி வந்தா
வெளியே கட்சது நீ எடுத்துக்கலாம் அருமைக்கு தான் உனக்கு ஏடா மாதிரி எதுடா உலகத்துக்கு இருந்தா வெளியே நடந்தது காசு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நாங்க கஷ்டப்படுற ஏழைங்க சார். நாங்க போமா நீ போமா எங்க வயிறு வெயில்ல மழை கஷ்டம் வாயிலாச்சும் பாருங்க. கேட்டுக்கு வெளியே நடந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து எதனா கேட்டுக்கிறேன். நான் உங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா நான் என் மேல சார் வயிறு எரியுது எனக்கு. ஏய் இவரே மூட்டை முச்சு கேட்டு கிளம்புடா நீ வேற மயிர் பெரிய மயிரில் வேலை செய்யறேன் இது வேற வெளியே தூக்கிட்டு வரேங்க அது எல்லாம் உனக்கு கேட்டுக்கு வெளியே இருந்து என்ன அவர்லாம் சார் பண்ணாரு. நாய் கட்சி தான் தைச்சு விட்டாரு சார். உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது நாய் கட்சி தைச்சு விட்டாரு அவரை. வெளியே கட்சி நீ தூக்கிட்டு வரேன் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி எதுவுமே எங்க கொடுக்க போறேன் எங்க கொடுக்கணும் சார்? கொடு எரிஞ்சு வர சூரியங்கிறாங்க சார் கடவுளுக்கு சார். இல்ல நீங்க ரோட்டு நாயின்றீங்களா? போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஆனா நான் கற்பூரம் வச்சு நான் சத்தியம் பண்றேன். நான் இந்த பாருங்க. ஆனா உங்க சாப்பிடுற நாய் தான் நீங்க வச்சு கொட்டுறீங்க பாரு. என் வயிறு எரியுது சார். ஆனா நீ கிளம்பு வயிறு எரியுது. கடவுளுக்கான கொஞ்சம் பயப்படுங்க. ஆனா நீ போமா யாருமா நாய் வளர்க்குறாங்க? என்ன பண்ண போறப்பா ரெக்கார்ட் பண்ணி எதுவும் கொடுப்போம் யார் இங்க சோறு போட்ட நாய் வளர்க்குறாங்க? எல்லாம் ஊர் நாய் தான். என்ன சோறு போட்டு இந்த பக்கம் வருது. ஊர் நாய் நீங்க தட்டி விடுங்க. நீங்க இங்கே இங்கே இருக்கிற நாய் தான் அது. ஒரு நாளைக்கு 20-30 நாய் வருது திருப்பி போகுது. அதெல்லாம் நாங்க இப்போ பார்த்து மனசால கட்சி உயிர் பண்ணா பரவாயில்லையா? மனசால கட்சி உயிர் பண்ணா அதாவது நம்ம ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு குட்டி போடுற நாய் எங்கால வருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்களா? சாம்பூர்ல இந்த நாய் சேர்க்காதீங்க. வெளியே தட்டி விட்டுருங்க. மனசால கட்சி உயிர் பண்ணா அதுவும் ஒன்று தானே சார். ஆடு கட்சி ஆடு விட்டுருங்க. எந்த நாய் எனக்கு சேர்க்கறது கிடையாது. ஏதோ 1-2 பொட்டு நாய்க்குது அது தேடி நல்லா ஊர்ல இருக்க நாய் தான் வருது அங்க போய் பாரு எங்க நாயே கிடையாது செத்து போய்க்குது